மன்னிப்பதற்கு வலிமை வேண்டும். சாதாரண எல்கேஜிலாம் செய்ய முடியாது, பிஹெச்டி தான் செய்ய முடியும். எதுக்கு சொல்ல வரேன், உன்னால் செய்ய முடியும்னு சொல்ல வரல. உங்களால் நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு முடியும்னு சொல்ல வரேன். நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள்னு அர்த்தம். மன்னிக்கிறவன் பலவீனமானவன் அல்ல, மன்னிக்கிறவனே பலமானவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அழகான வார்த்தை, யூ வின். நிறைய பேர் ஹஸ்பண்ட சண்டையை போட்டு போட்டியில் ஜெயிச்சு கடைசியில் ஹஸ்பண்டை லூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்டு கூட சண்டையில் ஜெயிச்சுட்டு ஃப்ரெண்டை லூஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறேன், சண்டையில் தோத்துரு, ஃப்ரெண்டை வின் பண்ணிடு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ப்ரேயரோட பேசும்போது பேசுகிறேன். கொக்கியை கொண்டு எங்கே போட்டார் பாருங்க, ஜபத்தில் போட்டார். எப்படினாலும் நீ ஜபத்துக்கு வரணும்லடி, வர்றதுக்கு முன்னாடி தான் ஜெயிட்டார். அப்படியா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யணும் நீங்கள் சொல்லுவீங்க, நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையே. இப்போ யாரெல்லாம் விழுகாமல் நிற்கிறவங்களாம் அவங்க முன்னாடி லாவில் இருக்கும்போது சொல்லுவேன், ஆவிக்கிற வாழ்க்கை விழுகாத யாராச்சும் இருக்கிறீங்களா கை தூக்குண்ணே. ஒருத்தவங்களுக்கு எல்லாம் விழுந்தேன், ஒரே ஒருத்தன் சொன்னேன், நான் விழுந்ததே இல்லைண்ணா. எக்ஸலண்ட்டு, அமேசிங். நீ விழுந்ததே இல்லையா? ஆமாம். ஆமாண்ணா. ஏன்னு நான் எந்திரிக்கவே இல்லையே, நான் நின்னா தானே சார் விழுவேன், நான் படுத்துட்டு இருக்கேன்டா. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லி பிரசங்கம் அங்கே பிரசங்கம் பண்ண மாட்டோம்ல, இது ஓம்பாடுறாடே அப்படின்னு இருப்பீங்க. ஜெபிக்கும் போதுன்ட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ நல்லா ஜெபிக்கிறவன் யாருன்னா மனசில் யாரும் அவனுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டாங்க. அவன் தாங்க சரியான பிரேயர் வாரியர். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரத்துக்குள்ள ஜெபத்தில் உரு போடுறான் எதிரியை காலி பண்ணுறதுக்கு. எவ்வளோ மோசமானது பாருங்க. என்ன சொல்ல வரேன், இவங்க ஜெபத்தை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில, அடுத்த காலி பண்ணுறதுக்கு இல்லை. ஜெபம் என்பது நம்மளோட உறவுகளை சரி செய்ய. நான் என்ன சொல்ல, இவங்க பண்ணுற ஜெபமெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக தான் போகுது. ஏன்னா அவங்க சொல்கிறான், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள், அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நல்லா இருக்கட்டும். நான் முடிக்கிறேன் நண்புக்குரியவர்களே. பட் அந்த ப்ரேயர்ஸு ரிசல்ட்டை கொண்டு வருதான்னு பார்த்தா தெரில. ஆனால் யதார்த்தமாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு யதார்த்தமாக ஒரு வண்டி பஞ்சர் ஆனாலும் ஐயோ ஜெபிக்கிறான் சார் விரோதம். நீ இந்த கான்சியஸுக்கு வெளியவா? அவன் ஜெபிக்கிறான்ற பரலோகத்தில் வலது பாரசத்தில் ஒருத்தர் உனக்காண்டி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன சொல்கிறேன்? எதிர்மறையான கான்சியஸ். அந்தாலும் அங்கேருந்து உபவாசம் போகிறேன், எது வேணாலும் போட்டோம். அங்கே ஒருத்தர் உனக்காண்டி பருந்து போய் அவர் இருக்கிற அவர் இவங்க பேச்சை கேட்பாரா, சில்லறைய பேச்சா, அவர் பேச்சை கேட்பாரா? இவர் நேசகுமாரன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் ரத்தத்தில் எல்லாம் கழுவி இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆமாம், அப்போ ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் பண்ணிட்டேன், போ அந்த இடத்துல இருங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் தம் சிறகுகளால் உன்னை மூடுவார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இயேசுவின் சிறகுகள் உன் மீது இருக்கிறது. நீ உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் சர்வ வல்லவருடைய நிழலில் நீ தங்குவாய். உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் பிதாவாகிய தேவன். செட்டைகளின் நிழலில் ஒன்று மூடுவாராம். அந்த கோழி அப்படியே மூடிட்டு அப்படியே கழுகை அடிக்குங்க. எதுக்கு பார்த்துருக்கீங்களா? கழுகை எதுக்கும், சர்ன்னு எதுக்கும், அப்படியே குஞ்சம் உள்ள வச்சுக்கிறோம். அப்போ அந்த செட்டையில் மூடுறவர் யாரு? கர்த்தர் இயேசு. அதான் அவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழ் வைத்து மூடுவது போல நான் உன்னை காப்பாற்ற எத்தனை தரமும் மனதுள்ளவனாக இருந்தேன். அந்த நிழலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை மூடி இருக்கிறாரு, உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். உங்கள் வேலை அவருக்குள்ள இருக்கிறீங்க. prayer means forgiving others. சும்மா குய்யோம் கத்துறதல்ல ஜெபம். சில பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் நல்லா சவுண்டை கொடுத்துட்டு ஜெபம் முடிச்சோன்னு அடுத்தவனை சவுண்டை கொடுக்குறது. ஜெபத்தில் கத்துறது, அப்புறம் அடுத்தவனை கத்துறது. என்ன இந்த தமிழ் பீரியட் முடிஞ்சிருச்சு சார், இப்போ ஆங்கில பீரியடு, அதை முடிச்சுட்டாங்களா, இப்போ இவங்களை கத்துவாங்க. ஆமாம், அப்படியே அவங்க பேர் சவுண்டு தான், சவுண்டை கொடுக்கறது தான் அவங்களுக்கு வாழ்க்கை. இல்லை, ஜெபம் என்பது சவுண்டாக இருக்கலாம், சவுண்டு இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், அது முக்கியம் அல்ல. உங்கள் ஜெபத்தில் மற்றவர்களை மன்னியுங்கள். Forgive others. It makes your prayer powerful. Amen. கிறிஸ்தவன் எல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தனும் மன்னிச்சிருந்தானே இன்னைக்கு அவனை எதிரி இருந்திருக்க மாட்டான்.
ஆனால் அவன் அதை வேற ட்ராக்ல போட்டுட்டான், இதை வேற ட்ராக்ல போட்டுட்டான். ஒரே ட்ராக்கு. ஜெபம் பண்ண நீ நின்று ஜெபிக்கும் போது, அப்போ உட்காந்து ஜெபிக்கும் போது மன்னிக்காம ஜெபிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. நின்றுக்கிட்டு ஜெபிச்சாதாங்க மன்னிக்கணும். ஏன்னா நின்று அந்த அர்த்தத்தில் இல்லை, அவர்கிட்ட வந்து நீ நின்னினாலே அதான் அர்த்தம். அவருக்கு முன்னாடி நின்னினாலே மொத்த வேலை எதிரியை மன்னிச்சிரு. இது ஒரு பெரிய சத்தியம். தேவ கிருபை என் இளம் வயதிலிருந்து தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ எதிரிலே மன்னிக்க தான் மன்னிக்கக்கூடிய அந்த அந்த வலிமை உங்களுக்கு வரும். மன்னிப்பது என்பது சாதாரணமாக நடக்காதுங்க. மன்னிப்பதற்கு வலிமை வேண்டும், மன்னிப்பதற்கு வலிமை வேண்டும். சாதாரண எல்கேஜிலாம் செய்ய முடியாது, பிஹெச்டி தான் செய்ய முடியும். எதுக்கு சொல்ல வரேன், உன்னால் செய்ய முடியும்னு சொல்ல வரல. உங்களால் நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு முடியும்னு சொல்ல வரேன். நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள்னு அர்த்தம். மன்னிக்கிறவன் பலவீனமானவன் அல்ல, மன்னிக்கிறவனே பலமானவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தண்டிக்கிறவன் பலவீனமானவன். அவ்வளோதான். தண்ணி தெளிச்சான்னு சுட்டுருங்க இயேசு நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆமாம், நீங்கள் ஃபைட் பண்ணும்போது யூ ஆர் லூசிங் யுவர் பிரதர். கோ அண்ட் ஷோ ஹிம் இஸ் ஃபால்ட். காட்டுன்னு இருக்கு, அல்லது அவனை வந்து ரியலைஸ் பண்ணவை. பாயிண்ட் அவுட்டு கூட இட்ஸ் நாட் ரைட் திங், வந்து அது பிளேமிங் மாதிரி ஆயிரும். அவன் செஞ்சதை அவனை காட்டு, நீ செஞ்சுருக்கலாமா, அது தப்பு இல்லையா. அவன் அதை உணர்ந்தா கேட்டா நல்லது, கேட்காட்டி விட்டு. ஸோ ஜெபம் என்பது உறவுகளை சரி செய்கிற இடம் ஜெபம். சரி செய்யப்படும்போது ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. புரிஞ்சுக்காங்க. 5 தடவை ஜெபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 5 தடவைக்குள்ள 5 எதிரியை வச்சு நீங்கள் மன்னிச்சிருக்கணும். அதை மீறி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து காரில் ஒரு சக்கரமே இல்லை 2 சக்கரமே எல்லாம் இழுத்துட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு காரை என்னென்னா மன்னிக்காத, என்ன வண்டி வந்து 2 டயர்லாம் போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் ஜெபத்துக்கு 2 டயரை உடச்சிட்டீங்க. அடுத்த மன்னிக்கிறதா 2 டயர் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. காபா 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 காபான்றீங்க. நீ அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ திரளாய் விதைப்பாய் கொஞ்சமாய் அறுப்பாய் என்பது உபாகம் 28 வர்ற சாபம். நீ கொஞ்சமாய் விதைப்பாய் திரளாய் அறுப்பாய், அது ஆசீர்வாதம். பெரிய ஜெபங்களுக்கு நான் எதிரி அல்லது வரவேற்கிறேன், ரசிக்கிறேன். ஆனால் உங்கள் சிறிய ஜெபம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்றால் பெரிய ஜெபம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன். ரிசல்ட் ஓரியன்டட் பிரேயர். ஃபர்கிவ் எவரிவன். கண்கள் மூடி ஜெபிப்போம்.